பாமக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பாலு சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பை இப்பொழுது வெளியிடுவதை மகிழ்ச்சியாக பார்க்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மத்திய தேர்தல் ஆணையத்திடமிருந்து ஒரு கடிதம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தை உங்கள் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக வெளியிடுவதை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அங்கீகாரம் தொடர்பான பல்வேறு விமர்சனங்கள் இருந்து வரக்கூடிய வேளையில் தேர்தல் ஆணையம் கடந்த 9ஆம் தேதி, ஆகஸ்ட் 9ஆம் தேதி மகாபலிபுரத்தில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் ஏற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் ஒருமனதாக ஏற்றப்பட்ட தீர்மானம், பதவி காலத்தை ஓராண்டுகள் நீட்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதனுடைய தீர்மான நகல்கள் கடிதம் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டது. அவற்றையெல்லாம் பரிசீலனை செய்து தேர்தல் ஆணையம் ஒரு கடிதத்தை எங்களுக்கு அனுப்பியிருக்கிறது. அதை உங்களுக்கு இப்பொழுது வெளியிடுகிறோம். கட்சியினுடைய தலைவராக மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை அங்கீகரித்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் தற்பொழுது பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடைபெறக்கூடிய இந்த இடமான நம்பர் 10 திலக் தெரு, டி நகர், சென்னை 17 என்பதை அங்கீகரித்திருக்கிறது. தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கான பதவி காலம் 2026 ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை நீட்டித்து இந்த 3 முக்கியமான முடிவுகளை தேர்தல் ஆணையம் எங்களுக்கு வழங்கியிருக்கிறது. அதனுடைய கடிதத்தை தான் உங்களுக்கு இப்பொழுது நாங்கள் காட்டினோம். இந்த கடிதத்தை இப்பொழுது உங்கள்கிட்ட நான் அப்படியே வாசிக்கிறேன். 9 செப்டம்பர் 2025 பிரசிடென்ட் பாட்டாளி மக்கள் கட்சி, நம்பர் 10 திலக் ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. சப்ஜெக்ட் பாட்டாளி மக்கள் கட்சி, ரெஜிஸ்டர்ட் அன்ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்டர் செக்ஷன் 29A ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் பேரர்ஸ் ஆஃப் தி பார்ட்டி ரிகார்டிங். சார், I am directed to refer to your letter dated 10/8/2025 and 11/8/2025 on the subject cited and the state that the party request for extension of term of office bearers of the party till 1st August 2026 has been acceded to by the competent authority. இது என்னவென்றால், இதனுடைய கடித நகல் நம்பர் 10 திலக் தெருவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. கடந்த 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் மகாபலிபுரத்தில் பொதுக்குழு நடைபெற்றது. அந்த பொதுக்குழுவை தொடர்ந்து 10ஆம் தேதி அதனுடைய தீர்மான நகல்களையும் கடிதத்தையும் தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் முறைப்படி தெரிவித்தோம். அதில் உள்ள சில கூடுதல் தகவல்களை அடுத்த நாள் 11ஆம் தேதி கொடுக்கப்பட்டோம். இந்த 2 கடிதத்தையும் அடிப்படையாக கொண்டு கடந்த 1 மாத காலமாக இதை ஆய்வு செய்து தேர்தல் ஆணையம் அன்புமணி ராமதாஸ் அவருடைய பதவி காலத்தை ஆகஸ்ட் 2026 1ஆம் தேதி வரை நீட்டித்து அதற்கான அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள்.
கட்சியினுடைய தலைமை அலுவலகமாக நமது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சென்னை அலுவலகத்தை அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். அதோடு கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்பதையும் உறுதி செய்திருக்கிறார்கள். இன்னொரு கூடுதலான செய்தி, பாட்டாளி மக்கள் கட்சிக்கான சின்னம் மாம்பழம் சின்னமும் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான அனுமதியும் இதற்கு முன்பாகவே தேர்தல் ஆணையம் எங்களுக்கு வழங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையில் தேர்தலின் போது சின்னம் ஒதுக்குவதற்கான A ஃபார்ம் B ஃபார்ம் கையொப்பமிடுவதற்கான அங்கீகாரம் என்பதும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக சமீப காலமாக இருந்த சில குழப்பங்கள் இப்பொழுது தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினரையும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் எதிர்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை சிறப்பாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வழிநடத்தக்கூடிய வகையில் இந்த அறிவிப்பு என்பது வெளிவந்திருக்கிறது. அது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த தருணத்தில் நாம் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், பொதுச் செயலாளர் வடிவேலன் ராவணன் அவர்கள், பொருளாளர் திருமதி திலகபாமா அவர்கள், கட்சியினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவர்கள், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடி பயன்படுத்த முடியும். இது ஒரு காலத்தில் ஐயா அவர்கள் நிறுவனர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ச்சியாக அவர் நிறுவனராக இருந்துதான் எங்களை வழிநடத்துவார். அவருடைய நோக்கங்களையும் அவருடைய லட்சியங்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம். அதை நிறைவேற்றுவதற்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிறப்பாக அந்த பணியை இதுவரையில் செய்து வருகிறார். அதை நாங்கள் தொடர்ச்சியாக செய்வோம். இந்த அறிவிப்பு இப்பொழுது வெளிவந்தது 2-3 தினங்களுக்கு முன்பாக. இதுபோன்று தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறது என்று சொன்னபோது அதனுடைய நகல்கள், உத்தரவுகள் காட்டுங்கள் என்று பத்திரிகையாளர்கள் சில நண்பர்கள் நீங்கள் கேட்டீர்கள். அதன் அடிப்படையில் உங்களுக்கு நாங்கள் இதை காண்பிக்கின்றோம். இந்த தருணத்தில் குழப்பங்கள் தீர்ந்துவிட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். இனிவரும் காலங்களில் பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் உள்ள இயக்கம்தான். எனவே நீங்கள் செய்தி வெளியின்ற போடுவது இந்த அணி அந்த அணி என்று போடுவதை தயவுசெய்து இந்த நிமிடத்திலிருந்து தவிர்க்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி, கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.